Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே எனக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த உபவாச கொடுகையிலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். தேவனை துதித்து ஆராதித்தோம், தேவனுக்கு நன்றி செலுத்தினோம். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். தேவன் செய்த நன்மைகளை நாங்கள் சொல்லி அவருக்கு துதிகளை ஏறெடுத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே, இந்த மாதத்தின் கடைசி உபவாச கூட்டத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம் நடுவிலே அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இந்த நேரத்திலும் நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளை கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாங்கள் திரும்ப போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாங்கள் வாஞ்சிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை அதான் உண்மை உள்ளது. அவருடைய வார்த்தை வானமும் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் மாறாததாக இருக்கிறது. எனவே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நடத்திருப்போம். எனவே உபவாச கொடுகை என்னும் பொழுது நாங்கள் கர்த்தரிடத்திலே எங்களை அர்ப்பணித்து நாங்கள் அதாவது ஆண்டவர் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது அதாவது என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று. எனவே ஆண்டவர் எங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் தர வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்கிற நாங்கள் முதலாவது வசனத்தினூடாக எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களிடத்திலே குறைகள் இருக்குமாக இருந்தால் நாங்கள் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி ஒப்புரவாகி தேவனோடு இணைந்து தேர்ந்தெடுக்கிற உபவாசத்திலே தான் வல்லமையா அந்த ஜெபம்தான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலும் வார்த்தைகள் மூலமாக ஆவியானவர்களோடு பேசும்படியாக நாங்கள் முதலாவதாக தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான உபவாச கொடுகையிலே நாங்கள் ஒன்று கூடிய இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளின் ஊடாக நீர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் உடைய வார்த்தையினூடாக நீங்களோடு இடைப்படப்படுற தயவுக்காய் நமக்கு கூடான கோடி தோத்திரம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு அதாவது தியானத்துக்காக நான் ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன். தேவ சித்தம் செய்வோம் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறேன். இந்த தேவ சித்தம் செய்வோம் என்ற தலைப்பிலே நாங்கள் 5 விதமான காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக இதற்கு ஆதாரமான வசனங்களை நாங்கள் வாசித்து ஒன்று தெசலோனிக்கே புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையும் இப்பொழுது சகோதரி வாசிப்பார்கள். அன்றைய சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஆமென். அப்ப நாங்கள் இன்றைக்கு பார்க்கிற தேவ சித்தம் செய்வோம் என்றால் பிரதானமாக தேவன், அதாவது பரிசுத்தமாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். நீங்கள் 3வது வசனம் சொல்றது பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப அசட்டை பண்ணுகிறவன் மனிதனை அல்ல, தேவனை அசட்டை பண்ணுகிறான் என்றும் சொல்லப்படுகிறது. தேவன் 7வது வசனம் தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் அழைத்த நோக்கம் பரிசுத்தமாய் நாங்கள் வாழ. இயேசு சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர்களை நான் கடைசி நாட்களிலே எழுப்புவதே பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் மரித்து போனால் எங்களுடைய மரணம் நிரந்தரம் அல்ல. இயேசு மறுபடியும் வரும்பொழுது மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அப்ப என்னத்தை நாங்கள் நித்திய வாழ்க்கை கூடாக இந்த உலகத்திலே நாங்கள் பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே பாவம் நிறைந்த அந்த உலகம்தான், ஆனால் பரிசுத்தமாய் நாங்கள் வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்ப இயேசு மத்தேயு 7வது அதிகாரத்திலே சொல்கிறார், பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்
என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். எனவே நாங்கள் இன்றைக்கு ஆராதிக்கலாம். இன்றைக்கு பாருங்கள், கிறிஸ்தவ சபைகள் பலவிதமான, அதாவது இந்த உலகம் நிறைந்து கிறிஸ்தவம் நிறைந்து காணப்படுகிறது. ஆனால் கிறிஸ்தவ சபைகளை குறித்து, அதாவது இந்த அரசாங்கம் செய்திகளை சொல்லும் பொழுது அங்கே ஆலயங்களிலே நடக்கிற துஷ்பிரயோகங்களை குறித்து நேற்றைய நாளிலும் செய்தியிலே அங்கே அறிவிக்கப்பட்ட பாரம்பரிய சபைகளிலே நடந்த துஷ்பிரயோகங்களை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப இதெல்லாம் அவர்கள் கடவுள் ஒருவர் பார்க்கிறார். இந்த அரசாங்கமே அதை அதாவது இது நீதி அல்ல என்று சொல்லுமா இருந்தால், தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்து எல்லாவற்றையும் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப இந்த கடைசி நாட்களிலே பிரியமானவர்களே, அதாவது திரள் கூட்ட, அதாவது ஜனங்களை தேவன் பரலோகம் கொண்டு வருவதில்லை, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனைத்தான் ஆண்டவர் பரலோகத்திலே எடுத்துக் கொள்வார். எனவே இந்த நாட்களிலே நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எங்களுடைய இதயத்திலே தேவன் அழைத்த நோக்கம், தேவன் என்னத்துக்காக எங்களை அழைத்திருக்கிறார், அவ அழைத்த நோக்கத்தை நாங்கள் இழந்து விடக்கூடாது. அப்ப அவன் தேவன், அதாவது பலவிதமான தேவ ஊழிய அழைப்பை குறித்து நாங்கள் பேசுகிறோம். ஆனால் தேவன் நம்மை அழைத்த நோக்கம் பரிசுத்தமாய் நாங்கள் வாழ வேண்டும் என்றுதான் தேவன் அழைத்திருக்கிறார். எனவே நாங்கள் பரிசுத்தமாய் வாழுவதற்கு, எப்படி நாங்கள் பரிசுத்தமாய் வாழுவது என்று எங்களுக்கு கேள்வி வரலாம். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நான் முயற்சிக்கின்றேன், அதாவது ஒரு நிர்பந்தமான மனிதனை போல நான் இருக்கிறேன், யார் என்னை விடுதலை ஆக்கலாம். அது ரோமருக்கு 7ஆம் அதிகாரத்தில் பவுல் இந்த நியாயப்பிரமாணத்தில் கட்டப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிற மனிதனுடைய நிலையை குறித்து அங்கு பேசும் பொழுது அப்படி சொல்லப்படுகிறது. ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் இன்றைக்கு ஒரு விடுதலையின் வாழ்க்கையை ஆண்டவர் தந்திருக்கிறபடினால், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்ப இன்றைக்கு விடுவிப்பார் யாரு என்று எங்க அவசியம் இல்லை என்றால், இயேசு சிலுவையிலே எங்களுக்காக ரத்தம் சிந்தி அவர் மீட்டு இன்றைக்கு நமக்கு பரிசுத்த வாழ்க்கை குறித்த தேவ பக்திக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. முதலாவது நாங்கள் பார்த்தால், தேவ சித்தம் செய்கிறவர்கள் தான் நிலைத்திருக்க, தேவ சித்தம் செய்தால்தான் நாங்கள் நிலைத்திருப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை இப்பொழுது சகோதரி வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16, 17. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பாருங்கள், இந்த உலகமும் உலகத்தின் இச்சையும் ஒளிந்து போகும், இதெல்லாம் தேவனால் உண்டானவைகள் அல்ல என்று சொல்லப்படுகிறது. இந்த உலக ஆசை இச்சைகளை தேவன் மனிதனுக்குள்ளே வைத்தவர் அல்ல. அவர் அதாவது தேவன் ஒரு நல்ல நோக்கத்தை தான், நல்ல சிந்தியை தான் மனிதனுக்குள்ளே வைத்திருந்தார். சாத்தானுக்கு இடம் கொடுத்தபடினால் அதுதான் உலகத்தின் அதிபதி என்று அழைக்கப்படுகிற அந்த சாத்தான் இன்றைக்கும் பிசாசானவன் பாவம் செய்ய தூண்டுகிறார், மனிதர்களை இச்சைகளுக்குள்ளே தூண்டுகிறார். எனவே இதெல்லாம் ஆண்டவரால் உண்டானதல்ல. தேவன் அதாவது இடம் கொடுக்கும் பொழுது அது விசுவாசிகளாயிருந்தாலும், அதாவது சாத்தானுக்கு இடம் கொடுத்தால் அவன் பாவம் செய்ய தூண்டி கொண்டிருப்பார். பாவத்திலே இன்றைக்கு அநேகர் விழுவதற்கு காரணம் என்ன? அவர்கள் அதாவது உலக இச்சையிலே இழுப்புண்டு போகிறபடினால் தான் அவர்கள் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை. எனவே இச்சைக்கு இடம் கொடுக்காமல் நாங்கள் தேவ சித்தம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்றென்றைக்கு நிலைத்திருப்பார் என்றால், அதாவது நித்திய ஜீவன் வரை நாங்கள் ஆண்டவரோடு நாங்கள் போக வேண்டும். இந்த உலகத்திலே உலக ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் தேவனை தேடவில்லை. நாங்கள் தேவனை தேடுவதன் நோக்கம் ஆண்டவரோடு நாங்கள் நிரந்தரமாய் நித்தியமாய் பரலோகத்திலே நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மை அழைத்து சபையிலே வைத்து அவர் போதனைகளை கொடுத்து அவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார் தேவன். அப்ப இன்றைக்கு நாங்கள் அதாவது தேவ சித்தம் செய்தால்தான் நாங்கள் நிலைத்திருப்போம் என்று புரிந்து கொள்வோம். அடுத்தது, தேவ சித்தத்தை அறிவதற்கு நாங்கள் மறுரூபமாக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ரோமருக்கு 12:2 வாசிக்கும். ரோமருக்கு 12ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அப்ப மனம் புதிதாக வேண்டும். இப்ப அதுக்காக நாங்கள் அதான் மேல் வசனம் சொல்றது, எங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும்.
அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நம்முடைய மனம் வந்து புதிது மறுரூபமான ஒரு, அதாவது இதைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப எல்லா மாம்சத்து எண்ணங்களோடு சிந்தைகளோடு இருந்து கொண்டு நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய சித்தத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு மனம் புதிதாக வேண்டும். அப்ப நாளுக்கு நாங்கள் மறுரூப ஒரு வாழ்க்கைக்கு நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். அப்ப பிரபஞ்சம் என்றால் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்ப இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், அப்ப நாங்கள் வந்து வேஷமா இந்த உலகத்திலே வாழலாம் என்று வேதம் சொல்லுவேன். நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் உலகத்தோடு ஒத்து வாழுவோம் என்றும் வாழலாம். ஆனால் இது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தருகிற ஆண்டவர் எங்களை அழைக்கவில்லை. நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், உலகத்திலே இருக்கிறோம் ஆனால் வித்தியாசமானவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். எங்களுடைய வாழ்க்கை முறை வந்து வேறு என்பதை இந்த உலகத்துக்கு நாங்கள் எடுத்து காட்ட வேண்டும். அவர்கள் எங்களுடைய வழிகளை அவர்கள் கற்றுக்கொள்ள வாஞ்சிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தரமான கிறிஸ்தவ வாழ்க்கை முறை நமக்கு தேவையாயிருக்கிறது. எனவே ஆண்டவருக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாங்கள் அர்ப்பணிக்கணும், ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரை என்ன ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கணும். அப்ப அர்ப்பணிப்பில்லாத எந்த வாழ்க்கையிலும் அர்த்தம் இல்லை. அப்ப முதலாவது நாங்கள் உலகமும் வேணும் ஆண்டவரும் வேணும் என்றால் முடியாது. அப்ப நாங்கள் முதலாவது ஆண்டவருக்கு என்னே நான் உண்மை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை, முதலாவது நன்மை, பிறகு அவருடைய பிரியம், பரிபூரண சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மறுரூப வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்வோம். இதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். வேறு வழி இல்லை. ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறது என்றால் ஆண்டவர் வந்து ஆண்டவர் சொல்கிறார் நாங்கள் தான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் வந்து எங்களை பிடித்து ஒப்பு கொடுக்க வைக்க மாட்டார். நாங்கள் தான் மனம் வந்து ஆண்டவரே உமக்கென்று நான் இந்த என்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே அடைகிறேன் என்று சொல்லி. எனவே நாங்கள் இந்த நாட்களிலே, அதாவது முதலாவதாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது எங்களுக்குள்ளே மறுரூப ஒரு அனுபவம் கடந்து வரும் என்று நாங்கள் தேவ சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்வோம். இது இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறது என்னை குறித்ததான தேவனுடைய சித்தம் என்ன என்பதுதான் விளங்கிக் கொள்ளும். நாங்கள் வந்து இன்னைக்கு தியானிக்கிற இந்த தியானம் நாம் ஒவ்வொருவரையும் குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, உலகத்தை குறித்த தேவ சித்தம் அது வேற இதாக இருக்குது. ஆனால் என்னை குறித்து, ஒரு விசுவாசிகளை குறித்து, தேவனுடைய ஜனங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்னவென்றதை நாங்கள் பார்க்கும் பொழுது அது பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதற்கு நாங்கள் வந்து அப்படி செய்தால்தான் நிலைத்திருப்போம். இரண்டாவதாக நாங்கள் மறுரூபமாகினால்தான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வோம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக எபேசியில நீங்கள் பார்த்தால் தேவனுடைய சித்தம் என்னதென்று நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 17 வரை வாசிப்போம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாது, அதாவது ஆனபடினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாததானவைகளால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆதலால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப இதே இப்படி அழுத்தமா சொல்லப்படுது. நாட்கள் பொல்லாது, காலத்தை நாங்கள் ஆதாயம் செய்ய வேண்டும். இப்போ இன்றைக்கு ஒரு நாள் போனால் நாளைக்கு திருப்பி வேலையாது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்த காலத்தை ஆதாயம் செய்ய வேண்டும். அப்ப எங்களுக்கு ஆண்டவர் நாட்களை, கிருபை நாட்களை கூட்டி கொடுத்தார். எனவே இந்த கிருபை நாட்களை இழந்தால் திருப்பி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அப்ப காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வது என்றால் என்ன அர்த்தம்? கொடுக்கிற தருணங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். திருப்பி ஒரு தருணம் எங்களுக்கு இன்றைக்கு நிற்கிறோம், நாளைக்கு இன்னொரு நாள் எப்படி கிடைக்கும் எங்களுக்கு தெரியாது. எனவே இன்றைக்கு இந்த நாளிலே நாங்கள் வந்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள? நாங்கள் தீர்மானம் எடுத்து, அதாவது இந்த நாங்கள் அதாவது கர்த்தருடைய சித்தம் என்னென்னு நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் துன்மார்க்க வசனங்களை நீங்கள் மேலைகளை வாசித்து பார்த்தால் நமக்கு எல்லாவற்றையும் வாசித்து நாங்கள் நீங்க பைபிளை வாசித்து பார்த்தால் ஆண்டவர் உங்களோட பேசுவார். அப்ப நாட்கள் பொல்லாது, காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய சித்தம் என்னவென்று நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக அடுத்த குறிப்பு, 4வது குறிப்பு, தேவனுடைய சித்தத்தின்படி தான் நாங்கள் வாழ வேண்டும். மனுஷனுடைய இச்சையின்படியும் வாழலாம். 2 வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக இச்சையின்படி நாங்கள் வாழலாம், அடுத்தது தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழலாம்.
அப்ப எப்படி நாங்கள் வாழ போகிறோம் என்றது நம்முடைய கருத்தில் நான் தான் தீர்மானம் எடுக்கணும். நானும் நீங்களும் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும், நான் எப்படி நான் வாழப் போகிறேன் என்று. எனவே 1 பேதுரு 4வது அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பேதுரு படியாக எழுதுகிறார். வாசித்து பார்ப்போம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்க வேண்டும். நாங்கள் இப்ப வந்து நீங்கள் 3வது வசனத்தை பார்த்தால், சென்ற வாழ்நாள் காலத்தில் நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். போதும், இனி காணும், இனி வேண்டாம் என்றுதான் வேதம் சொல்றது. அப்ப சென்ற நாளிலே நாங்கள் புறஜாதிகளுடைய இச்சையின்படி நடந்தோம், இதெல்லாம் காணும், இனி வேண்டாம் என்றுதான் சொல்லப்படும். இது வந்து பிழைக்கிறது என்றால் என்ன பிரியமான, நாங்கள் வாழுகிறது, அதாவது நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகிறது, அதைத்தான் சொல்றாங்க. வந்து நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அதாவது தேவனுடைய சித்தத்தின்படியும் வாழலாம், அதாவது மாம்ச இச்சைகளின்படியும் வாழலாம். 2 வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது வந்து நல்லதையே செய்ய சொல்லி ஆண்டு சொல்லுகிறார். ஆசீர்வாதத்தின் சாவத்தை உனக்கு முன்பாக இருக்கிறது, எதையாவது தெரிந்து கொள் என்று சொல்லவில்லை, நீ ஜீவனை தெரிந்து கொள் என்றுதான் சொல்லப்படுகிறது. அதே போல ஆண்டவர் பரிசுத்தத்தையும் அசுத்தத்தையும் பரிசுத்தமாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கட்டும் என்று சொன்னால் ஆண்டவர் விரும்புகிறார் அசுத்தமாக இருக்கணும் என்று. ஆண்டவர் விட்டு விடுகிறார் மனிதனுடைய கரத்திலே. ஒவ்வொருவரும் சுயாதீனமாய் முடிவெடுத்து அதிலே நாங்கள் முன்வர வேண்டும். எனவேதான் மனிதன் தான் இன்றைக்கு பரிசுத்தமாய் வாழ முடியாமல் தடுமாறுகிறானே தவிர தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எனவேதான் பிழைத்திராமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைப்பார். அதாவது தேவனுடைய சித்தம், அதாவது நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றுதான். அப்ப இந்த உலகத்திலே வந்து இப்படி இருக்க முதல் வசனம், கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடினால் நாங்களும் அப்படிப்பட்ட சிந்தை ஆயுதங்களாக தெரிந்து கொள்ள. அது கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். நாங்கள் இனி நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் பாடுகளின் இந்த பாவத்தினால் வருகிற இந்த உபத்திரவங்கள் பாடுகள் சரீரத்திலே நமக்கு வந்து சில வேளைகளிலே அதாவது இச்சைகளுக்கு இழுப்புண்டு போகாமல் இருக்கிறோமே என்று சில பேர் இருப்பார். ஐயோ அதெல்லாம் ஒரு இதை நாங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இது நாங்கள் வந்து எல்லாம் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது, இந்த உலகத்திலே இருக்கிற மக்களை போல அப்படி நாங்கள் சபைக்குள்ளே வந்து விட்டோமே, ரட்சிக்கப்பட்டு விட்டோம், இப்படி வந்து நாங்கள் வாழ முடியும். நாங்கள் வந்து மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு என்று இது கொஞ்ச காலம் இந்த உலகத்திலே இதெல்லாம் ஒளிந்து போக போகிறது, இதுக்கெல்லாம் நாங்கள் நேரம் கொடுக்க கூடாது. எனவே நாங்கள் வந்து தேவன் இயேசு எனக்காக இவ்வளவு சகித்தார், நான் இந்த உலகத்திலே வருகிற இந்த பாடுகளை நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக என்னுடைய சரீரத்திலே இருக்கிற இந்த பாடுகளை நான் சகித்து வாழுவேனாக இருந்தால் ஆண்டவர் வந்து எங்களுக்கு பலனை அங்கே வைத்திருக்கிறார். எனவேதான் அதாவது அப்படிப்பட்ட சிந்தை, இயேசுவின் சிந்தை எங்களுக்குள்ளே வேண்டும், அவ்வளவுதான். அவருடைய சிந்தை, அவர் வந்து அதாவது பாடுகளை சகித்தார். அப்ப நாங்களும் வந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு சரீரத்திலே பாடுகள் வந்தால் அதை நாங்கள் சகித்தால் நாங்கள் மகிமையை தேவன் நமக்கு அந்த வைத்திருக்கிறார். எனவே இந்த நாட்களிலே நாங்கள் உணர்ந்து கொள்வோம், தேவனுடைய சித்தத்தின்படி வாழுவோம், அதாவது அவருடைய சித்தத்தின்படி வாழுவோம், தேவ சித்தம் செய்வோம் என்று நாங்கள் எழுப்ப வேண்டும், தீர்மானம் எடுக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் செய்வோம் என்று தீர்மானம் எடுக்காத பட்சத்திலே பாருங்கள், தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது வந்து அந்த ராஜ போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான் என்று சொல்லி. எனவே நாங்களும் அப்படி ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும், ஒரு முடிவெடுக்கணும். வந்து நான் வந்து இயேசுடைய பிள்ளை, நான் வந்து இந்த உலக காரியங்களுக்கு அப்படி விழுந்து எழும்புகிற வாழ்க்கை ஆண்டவர் விரும்பவில்லை. அப்ப இன்றைக்கு அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வந்து யாருமே விழவில்லை என்று சொல்ல முடியாது, அநேகர் விழுந்து எழும்புகிறார்கள், ஆனால் அதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்ல முடியாது. தேவனுடைய சித்தம் வந்து நாங்கள் வந்து அதாவது ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்த நாளிலிருந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இடைப்பட்ட காலங்களிலே சில விதமான இதுகள் வந்தால், ஆனா உண்மையான மனம் திரும்புதலை ஆண்டவர்
அங்கீகரிப்பார். ஒருவர் தாவீதும் கூட அங்கே சொல்லுகிறார், அவர் மனஸ்தாபப்படுகிறார், நொறுங்குண்ட இதயத்தோடு அவர் பாவ அறிக்கை செய்கிறார், அவர் சுத்த இதயத்தை எனக்கு தாரம் என்று மன்றாடுகிறார். அதே போல ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த கிருபையின் நாட்களிலே உண்மையான மனம் திரும்புதலோடு கர்த்தரை தேடுவார்களாக இருந்தால் கர்த்தர் இந்த கிருபையின் நாட்களிலே அவர்களுக்கு மன்னிப்பு அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே இந்த நாளிலும் நாங்கள் முதலாவதாக, அதாவது சித்தம் செய்தால் நினைத்திருப்போம் என்றதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சித்தம் அறிய நாங்கள் மறுரூபமாக வேண்டும், சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அடுத்தது சித்தம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாட்கள் கொள்ளாது, நாட்களை கடத்தி நாளைக்கு பார்த்துக் கொள்வோம், இன்றைக்கு கொஞ்சம் பாவம் செய்வோம், நாளைக்கு நாங்கள் மனம் திரும்புவோம் என்றால் அது முடியாது. இன்றைக்கு இதுவே எனக்கு காலம், அதுதான் காலத்தை பிரயோஜனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் அந்த எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால், அப்ப இன்று என்று சொல்லப்படுகிறது. நாட்கள் கடந்து போகிறது, மணித்தியாலங்கள் கடந்து போகிறது. இயேசுவின் வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஆண்டவர் எங்களை அதாவது மறுரூபப்படுத்தி பரலோகம் கொண்டு போக விரும்புகிறார். அப்ப இன்றைக்கு எனக்கு இந்த உபவாச கூட்டத்திலே ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுப்பாரா என்றால், இதை நான் நழுவ விடுவேனா இருந்தால், இந்த வாய்ப்பை நான் நழுவ விடுவேன் என்றால் இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. எனவே இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், தேவனுடைய சித்தத்தின்படி வாழுவோம். அது சின்ன இப்ப சரீரத்துக்கு அடுத்த காரியங்களை அதாவது சரீரத்தோடு இருக்கிற காரியங்கள் தேவன் அது நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார், எச்சரிப்பு சொல்லப்படுகிறது. எனவே நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள், அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத நம்முடைய அவருடைய ஆலயம் தேவன் தங்கும் ஆலயம் நம்முடைய சரீரம். எனவே இந்த ஆலயத்தை கெடுத்தால் நானே கெடுப்பேன் என்று சொல்லுகிறார் தேவன். எச்சரிப்பு ஜாத்திரம் பாருங்கள், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி. எனவே இன்றைக்கு இந்த ஆலயம் ஆகிய சரீரத்திலே நாங்கள் அசுத்தத்தை நாங்கள் வைத்திருப்போமாக இருந்தால் அந்த அசுத்தத்தை களைவோம், அசுத்த சிந்தனைகளை களைவோம், பரிசுத்த சிந்தையோடு இன்றைக்கு இந்த உபவாச கூட்டத்திலே நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த ஆண்டு முடிவதற்கு முன்பதாக எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்ய இன்றைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு அவர் மாற்றத்தை அவர் கொண்டு வருகிற தேவனாக இருக்கின்றார். ஒவ்வொரு விசுவாசியும் இறுதியான குறிப்பு, தேவ சித்தம் செய்ய நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அதாவது சங்கீதம் தேவ சித்தம் செய்ய நாம் ஜெபிப்போம். சங்கீதம் 143:10 வாசிப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென். இது தாவீதுடைய ஜெபம். அதாவது உமக்கு பிரியமானது என்று சொன்னால் உமக்கு சித்தம், அதைத்தான் தமிழில் உமக்கு பிரியமானது என்று மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் அவருடைய சித்தம், அவருக்கு சித்தமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என்னுடைய நல்ல தேவன், உன்னுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இது அனுதினமும் உங்களுடைய ஜெபமாயிருக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என்னுடைய தேவன், உன்னுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு பழைய பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இல்லாத சலாக்கியத்தை பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ளே இருந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார். அவர் எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று வழி நடத்துகிறார். அவருடைய விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் அவர் தடுத்து நிறுத்துகிறார். ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உணர்த்தியும், அதாவது துணிகரமாய் நாங்கள் செயல்படுவோமாக இருந்தால் ஆவியானவர் தொடர்ந்து உணர்த்த மாட்டார். அப்போ ஒரு மனிதனுடைய இருதயம் அது என்ன செய்த மனச்சாட்சி மழுங்கடிக்கப்பட்ட பிறகு அந்த விசுவாசிக்கு எதுவுமே உணர்வில்லாத ஒரு சடலம் போன்ற இந்த உலகத்திலே அதாவது அலைகிற ஒரு உயிரற்ற, அதாவது சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடே செத்தவள் என்ற ஒரு வசனம் இருக்கிறது பைபிளிலே. அப்ப இந்த உலகத்திலே நாங்கள் சுகபோகமாய் வாழ்வோம் என்றால் உயிரோட செத்தவன் என்ன சடலம் நடந்து போகிறது தெரிகிறது. அதே போலதான். அப்ப பாருங்கள், அப்படி நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. உணர்வுள்ளவர்களாய், தேவனுக்கு பயந்தவர்களாய், பரிசுத்த சிந்தையோடு, மற்றவர்களோடு ஒப்பிட்டு அல்ல. அதாவது இன்றைக்கு அநேகர் மற்றவர்களோடு ஒப்பிட்டு வாழ்வார்கள், அல்லது ஊழியக்காரர்களை ஒப்பிடுவார்கள். இவர்கள் இப்படி இருக்காங்க, நாங்களும் இப்படி இருப்போம். அப்படி அல்ல. நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்பு எங்களிடத்திலே தான் கணக்கு கேட்பார். எனவே அவன் தன்னுடைய இதன்படிதான் அங்கே ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எனவே நானும் நீங்களும் ஆண்டவருக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையை தேவன், அதாவது இன்றைக்கு அநேகர் சொல்லுவார்கள், அதாவது தேவனுடைய வார்த்தையை வைத்து தங்களை நாங்கள் பயமுறுத்துவதற்காக அல்ல.
தேவனுடைய வார்த்தையை வைத்து நாங்கள் பயமுறுத்த அழைக்கப்படவில்லை. மாறாக தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, அதாவது பவுல் சொல்லுகிறார், இவர்களை நாங்கள் உங்களுக்கு எச்சரிப்பு சொல்லுகிறோம், அவ்வளவுதான். நாங்கள் ஊழியக்காரர்களாகி நாங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை சொல்லாமல் மனிதர்களுக்கு ஏற்ற விதத்திலே நாங்கள் இப்படி போதித்தால் ஜனங்கள் ஏதாவது நினைத்து விடுவார்கள். அப்படித்தான் பவுல் சொல்றார், நான் யாரை நான் பிரியப்படுத்த முடியும்? நான் மனிதனை பிரியப்படுத்துவேனாக இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே என்று கலாத்தியருக்கு பவுல் சொல்லுகிற காரணம் என்னென்றால், அவர்கள் மாம்சத்துக்குள்ளே அங்கே இழுப்புண்டு போன பிறகு அவர் சத்தியத்தை நான் உனக்கு சொன்னபடினால் நான் சத்ருவானேனோ என்று கேட்கிறார் அந்த சபையை பார்த்து. அப்ப இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்திலே கிறிஸ்தவத்தை குறித்து இன்னைக்கு பல விதத்திலே விமர்சிக்கப்பட்டு வந்தாலும் பிரியமானவர்களே, தேவன் அதாவது இதையும் ஆண்டவர் சொல்றார், உண்மையாய் உங்களை குறித்து சொன்னால் நீங்கள் அதாவது பொய்யாய் சொன்னால் சந்தோஷப்படுங்கள், உண்மையாய் சொன்னால் மனம் திரும்புங்கள். உலகம் எங்களை குறித்து விமர்சிக்கும் பொழுது பொய்யாய் சொன்னால் சந்தோஷப்படுங்கள், உண்மைதான் அவர்கள் சொல்றால் மனம் திரும்புவோம், அவ்வளவுதான். ரெண்டு வழியை விட வேற வழி ஒன்றுமே இல்லை. உலகமங்களை குற்றம் சாட்டினால், சாட்டப்படுகிற குற்றம் உண்மையா இருந்தால் மனம் திரும்ப வேண்டும். பொய்யான குற்றம் என்றால் அழுது கொண்டு நாங்கள் இருக்கக்கூடாது, கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது, சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கழிவுறுங்கள், அவ்வளவுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறார். எனவே இது உலகம் விமர்சனம் நிறைந்த உலகம். பல விதத்திலும் கிறிஸ்தவத்தையோ ஊழியக்காரர்களையோ விசுவாசியை விமர்சித்துக் கொண்டே இந்த உலகம் இருக்கும். அதுக்கு நாங்கள் இதை கொடுக்காமல் தேவனுடைய வார்த்தையின்படி, என்னுடைய மனச்சாட்சியின்படி, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக நான் உண்மை உள்ளவனாய் பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்றால் மற்ற குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் பயப்படாமல், அருமையான சகோதரி, ஆண்டவருக்குள்ளே கர்த்தருக்குள்ளே நாங்கள் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் வீணாகாது என்று சொன்னால் என்ன, இப்படி பரிசுத்தமாக வேண்டும் என்று நாங்கள் பிரயாசப்படுகிறோம் அல்லவா, இது ஒரு நாளும் வீணாக அசையாமல் நாங்கள் உறுதியுடன் கர்த்தருடைய கிரியைகளிலே நாங்கள் இன்னும் பெருக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பிலிப்பியர் 2 சொல்லப்படுகிறது, அவரே நமக்குள்ளே விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். அப்ப நல்ல விருப்பங்களை, நல்ல செய்கைகளை தேவன் நமக்குள்ளே உருவாக்கும்படியா ஆண்டவரிடத்திலே, பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நீங்கள் இருக்கும் பொழுது அவர் நல்லதை செய்யத்தான் எங்களுக்கு நடத்துவார். எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, நாங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் நாங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிறபடினால் எங்களுடைய மனசு, இச்சைகள், இதுகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவராலே நிறைந்திருப்போமாக இருந்தால் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து என்று பவுல் அந்த எபேசியரில் நாங்கள் எழுதும் பொழுது என்னத்தை பாருங்க, ஒரு மனிதன் அதாவது வெறி கொள்ள வேண்டும் என்றால் அவன் மதுபானத்தை குடித்து அவன் மயங்கி அப்படியே இருக்கிறான். நாங்கள் ஆவியிலே நிறைங்கும் பொழுது எங்களுக்கு என்ன நடக்கிறது, உலக காரியங்கள் ஒன்றும் பெறாது, எல்லாம் ஆவிக்குரிய அவங்களுக்கு தோன்றிக் கொண்டிருக்கும். அதனால்தான் ஆவியிலே நிரப்பப்பட வேண்டும். ஆவியானவரை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அனுதினமும் நாங்கள் தேவ சமூகத்திலே கூடி உபவாச கூட்டத்திலே இப்படியான நாங்கள் ஏன் சொல்லுகிறோம், ஐக்கியப்படுங்கள், ஜெபியுங்கள். அப்படி இருக்கும் பொழுதுதான் ஆவியானவரால் நாங்கள் நிரப்பப்படுகிறோம். இது ஒரு சந்தர்ப்பத்திலே தேவனங்களை நிரப்புவார். வசனத்தின் மூலமாக இதயத்திலே ஒரு சமாதானத்தை தருவார். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சமாதானத்தை, ஒரு பலனை தருவார். எனவே தான் சபை என்பது நாங்கள் ஏதோ ஒரு விதத்திலே இப்ப பாருங்கள் கூடிவர முடியாவிட்டாலும் இந்த இணையதளம் மூலமாக நாங்கள் ஏன் இந்த தொடர்பை ஏற்படுத்துகிறோம் என்றால், நாங்கள் ஒருவரை ஒருவர் இப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் இருக்கும் பொழுதுதான் கர்த்தருக்குள்ளே அதைத்தான் நாட்கள் பொல்லாதா இருக்கிறது. எனவே சபை கூடி வருதலை விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நானானது சமயமா இருக்கிறது எவ்வளவாய் பார்க்கல அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாங்கள் ஏவப்படும்படி சபை கூடி வர வேண்டும் என்று சொல்லப்படுது. அப்ப சபை கூடி வந்தால் தான் நாங்கள் அன்பு, நல்ல காரியங்கள் இவைகள் எல்லாம் ஏவப்படுவோம். உங்களுடைய இதயத்திலே நல்ல காரியங்களை ஆவியானவர்களுக்குள்ளே உணர்த்துவார், ஏவி கொண்டு வருவார். அப்ப நாங்கள் நேரத்தை உலகத்துக்கு அதிகமாய் கொடுக்கும் பொழுது என்னுடைய மாம்சம் மேற்கொண்டு அது உலக காரியங்களை செய்ய வைத்து தேவனை விட்டு தூரமாய் கொண்டு போய் நித்திய நரகத்துக்குள்ளே அங்கே கொண்டு போய் விடுகிறதாய் காணப்படுது. பிரியமானவர்களே, நரகம் என்பதை இன்றைக்கு அநேகர் அற்பமாய் எண்ணிக் கொண்டிருக்கின்றார்கள். தேவன் அதாவது பைபிளிலே எழுதி வைத்திருக்கிறார், இன்றைக்கு உலகத்துக்கு எச்சரிக்க வேண்டும் என்று பரிசுத்தவான்களுக்கு நரகத்தின் கொடூரத்தை குறித்து ஆண்டவர் விவரித்து, அதாவது உணர்வின் மூலமாகவோ அல்லது சொற்பனங்களின் மூலமாகவோ ஏதோ ஒரு மூலமாக ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அந்த கொடிய இடத்துக்கு ஆத்துமாக்கள் போகாத வண்ணம் நாங்கள் எப்படியாவது அந்த ஜனங்களை இழுத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே நான் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் என்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் எனக்கு லாபம் என்ன என்று ஊழியக்காரனாகிய நானும் விசுவாசிகளாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான்
நான் சொல்கிறேன், தேவ சித்தம் செய்வோம் என்று. பிரியமானவர்களே, நாங்கள் அழைக்க நோக்கம் அந்த தேவ சித்தம் செய்யத்தான். எனவே இந்த உபவாச கூட்டத்திலே, இந்த வருடத்தின் கடைசி உபவாச கூட்டத்திலே நாங்கள் இதுவரையிலே தேவ சித்தம் செய்ய நாங்கள் தவறு இருந்தால், ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய எங்களை நடத்தும் என்று சொல்லி தாவீதை போல நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபம் நான் செய்கிறேன். அதற்கு பின்பதாக சௌரன் வந்து ஆராதித்து துதித்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது ஒவ்வொருவரும் நீங்கள் ஜெபிக்க வாங்கியுங்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஆண்டவர், நீங்கள் பாருங்கள், யோபு தன்னுடைய நண்பருக்காக ஜெபித்த பொழுது அவருடைய சிறையிருப்பை மாற்றினது போல நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது முதலாவது எங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரை எங்களுடைய குற்றங்களை மன்னித்தருள உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரித்து கொள்ளும் என்று நாங்கள் கேட்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த இணைப்பிலே இருந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்த்த வண்ணமாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நேரத்திலே கர்த்தாவே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நேரத்திலே கர்த்தாவே ஆண்டவரே நீரோட சந்தர்ப்பத்தை கொடுக்கிறீர். இந்த சந்தர்ப்பத்தை இழந்தால் இன்னொரு சந்தர்ப்பம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் என்று நம்மாலே அறிய முடியாது. ஏனென்றால் நாட்கள் பொல்லாததாக காணப்படுகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே இயேசுவுடைய வருகை தாமதித்தார். இந்த உலகத்திலே ஆண்டவரே இரண்டு காரியம் நம்மை உலகத்தை விட்டு பிரிக்கிறது. ஒன்று மரணம், இயேசுவின் வருகை. இந்த இரண்டிலும் ஆண்டவரை எப்பொழுது நடக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நேரத்திலே கர்த்தாவே ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களை ஆண்டவரை ஆராய்ந்து பார்த்து, தேவன் என்னை இந்த உலகத்திலே இருந்து எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது என்னை ஏன் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்தார் என்றார். நம்முடைய அவர் பரிசுத்தராய் இருக்கிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இதுதான் தேவ சித்தம். பிரியமானவர்களே, இதை தவிர வேறு சித்தம் ஒன்றுமே இல்லை. இரண்டாவது சித்தம், மூன்றாவது ஆண்டவருடைய சித்தம் நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதால். எனவே மனம் புதிதாகவும் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுப்போம், உணர்ந்து கொள்வோம் கர்த்தருடைய சித்தம் என்னது. அதாவது அந்தகார கிரிகளுக்கு நாங்கள் உடன்படக்கூடாது. அவைகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வர வேண்டும், கடிந்து கொள்ளப்பட வேண்டும். சில காரியங்கள் கடிந்து கொள்ளப்பட வேண்டும். அந்தகார இதயங்கள் மறைத்து வைத்திருக்கவா ஆண்டவர் சொல்லவில்லை. எல்லாம் வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று வேதம் சொல்ற. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்து என்று ஆண்டவர் சொல்ற. அப்ப செத்த கிரியைகளுக்கு உடன்பட்டிருக்காதே, நீ தூங்கி கொண்டிருக்காது, எழும்பு, மரித்தோரை விட்டு எழும்பு. அப்பொழுதுதான் கிறிஸ்து உன்னை பிரகாசித்து. செத்த கிரியைகளோடு உடன்பட்டு வாழாதே, இயேசுவுக்காக எழும்பு, அப்பொழுது ஆண்டவரனை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறது. பேதுரு சொல்லுகிறார் அதாவது நீங்கள் மனிதனுடைய இச்சையின்படியும் வாழலாம், ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படியும் வாழலாம். ஆனால் தேவ சென்ற வாழ்நாட்களிலே நீங்கள் உலக இச்சையின்படி நடந்தது அது போதும். இனி நாங்கள் பரிசுத்தமாய் நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருப்போம் என்ற உணர்வோடு ஆண்டவரிடத்திலே தாவீது ஜெபிக்கிறது போல உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என்னுடைய நல்ல தேவன், உடைய நல்ல ஆவி செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்து இருக்கீங்க. என் உணர்வில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்து இருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே,
ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம். எல்லோரும் நடக்கிற இடங்களை துதிப்போம். ஒரு பாலாபா ஷபாராதா லிகாராகா தூரபாதா லாபா ஷாதாராபா ஒரு ரிபா கரமந்தூரி அலாபா சக்கரபா பாபா 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 பாபா. ஹalleluya ஹalleluya. ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக சரீரங்களிலே உடைய வல்லமை இறங்குவதாக. இப்பொழுது ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒரு ரிசி தெரிமி கரபா துரபா பாபா 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 பாபா. ஒரு மனம் திரும்புதல், ஒரு அர்ப்பணிப்பு ஆண்டவரை கர்த்தாவே. அசட்டை பண்ணுகிறவன் ஆவியானவரை, தேவனை அசட்டை பண்ணுகிறான் என்று வேதம் எச்சரிக்கிறது. மனிதர்களை அல்ல, தேவனை அசட்டை பண்ணுகிறோம். ஒரு தேவ கோபம் மூடுவதற்கு முன்பதாக மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாக இருக்கிறது என்று வேதம் எச்சரிக்கிறது. ஒரு நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலம். ஒரு தேவனுடைய அதுவே எப்படி இருந்தால் பக்தி இல்லாதவனுக்கு எப்படி இருக்கு? இப்பொழுதே மனம் திரும்பும் மகனே, மனம் திரும்பும் மகளே, மனம் திரும்பும் மகளே, கர்த்தர் எச்சரிக்கிறார். இப்பொழுது உபவாசம் கூடுதல், இந்த வருடத்தின் கடைசி உபவாசம் கூடுதலே தேவனங்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்புகிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் சபையாய் மனம் திரும்புகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் மனம் திரும்புகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மனம் திரும்புகிறார்கள். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த ஒவ்வொரு குற்றங்களையும் மீறுதல்களையும் ஆண்டவரே, அக்கிரம சிந்தனைகளை கொண்டிருந்தால் எங்களுடைய ஜெபம் கேட்கப்படாதே. ஆண்டவரே அப்பா, நாங்கள் நறுமுண்ட இதயத்தோடு கர்த்தாவே அப்பா, இன்னாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கு நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய ஜெபங்கள் ஆண்டவரே தூவம் போல உம்முடைய சமூகத்திலே ஏறெடுக்கப்படத்தக்கதாக உம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான ஆண்டவரே கர்த்தாவே, தேவ சித்தத்தை செய்யாமல் ஆண்டவரே அப்பா, மாம்சமும் மனமும் செய்ததை ஆண்டவரே இழப்புண்டு போன நாட்கள் போதும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தாவே ஆண்டவரே, இந்த நாட்களில் ஒரு நல்ல தீர்மானம் ஆண்டவரே நாங்கள் எடுக்கும் பொழுது, ஒவ்வொரு விசுவாசிகளும் எடுக்கும் பொழுது கர்த்தாவே, தானியேலை போல ஆண்டவரை நான் தீட்டுப்படுத்தி கொள்வதில்லை என்ற தீர்மானம் ஆண்டவரை எடுக்கும் பொழுது கர்த்தர் இந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறபடி நாள் தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்முடைய வல்லமை, ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக, ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் விடுதலை ஆக்குவீராக. இப்பொழுது நொறுங்குண்ட இதயத்தோடு ஆண்டவரை குற்றத்துக்காக மனஸ்தாபப்படுகிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்கு குற்ற உணர்வு இல்லாத வண்ணம் இயேசுவுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே இப்பொழுது ஆண்டவரை நீர் கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தம் ஒவ்வொரு மீதும் தெளிக்கப்படும்படியாக ஆண்டவரே நம்முடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தம் ஆண்டவரை இப்பொழுது சகல பாவங்களையும் சுத்திகரித்து சுத்த மனச்சாட்சியை கண்டெடுவதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குற்ற உணர்வுகளை தேவ பிள்ளைகளை விட்டு அகற்றி போடும்படியாய் செபிக்கிறோம். பலிபீடத்தில் பரணி என்று சொல்லி சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க கர்த்தாவே, அதுவே நாங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டபடி ஆவியானவர் நீர் இடைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
தொடர்ந்து இந்த உபவாச கூடுகையிலே ஆவியானவர் நீர் எங்களோடு ஆண்டவரே வழி நடத்தும் ஆண்டவரே, உங்களை செம்மையான வழியிலே நடத்தும் ஆண்டவரே. இது ஒரு ஆண்டவரே ஒரு பிரயோஜனமான அந்த கூடுகையாக இருக்க கர்த்தர் வழி நடத்தும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். தொடர்ந்து சவுண்ட் வந்து வழி நடத்துவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பினதார் ஆபிரகாம் தகப்பனானார். தயங்காமல் நம்பினதார் ஆபிரகாம் தகப்பனானார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை, சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்துக் கொண்டு தானியேல் அன்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். பிடித்துக் கொண்டு தானியேல் அன்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். தேசத்துக்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. தேசத்துக்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஏக்கப் ஜெயம் எடுத்தார். அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஏக்கப் ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், வெட்கப்பட்டு போகவில்லை,
ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரே, இந்த மாதத்தின் உபவாச நாளிலே ஒன்று கூடி உடைய சமூகத்திலே கர்த்தாவே இணைந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்துமாய் இந்த 2020ஆம் ஆண்டு கர்த்தாவே ஒவ்வொரு மாதமும் உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி ஆண்டவரை தடையின்றி நாங்கள் இந்த உபவாசிக்க கொடுத்த இந்த கிருபைகளுக்காய் தவப்படி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கள் நிரப்பப்படும் என்று வாக்களித்த தேவன் வாக்குரைத்தவராயிருக்கிறார். அடைகளை நீக்கிறவர், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே கர்த்தாவே உம்முடைய மகிமையை நாங்கள் காண கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த நாளிலும் வார்த்தைகளை கேட்டு தங்களை தாழ்த்தி அர்ப்பணத்தோடு ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமுமாக கர்த்தாவே ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கவும், ஆண்டவரே பரிசுத்தத்திலே ஆண்டவரை நிலைத்திருக்கவும் கர்த்தருடைய வேலைக்கு ஆயத்தப்படும் கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஒரு மாற்றத்தை நீர் மட்டும்தான் கொண்டு வருவீர் என்று உம்மை நோக்கி தேவ பிள்ளைகள் இரவும் பகலும் எடுக்கிற ஜெபங்களை கேட்டு கூடிய சீக்கிரம் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுக்க போகிறதற்காக நன்றி. அதன் பின்பதாக ஆண்டவரே ஒரு மகா எழுப்பு இந்த தேசத்திலே இருக்கிறது என்பதை ஆண்டவரை நாங்கள் 100க்கு 100 நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரை தேசம் வாழ்க்கைப்படும், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆண்டவரை இயேசுவின் வரைக்கும் முன்பதாக திரள் கூட்ட ஜனம் உலகம் எங்கும் ஆண்டவரை கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்பார்கள். அதை நாங்கள் ஆண்டவரை அப்பா விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். இதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்குகிறோம். ஆண்டவரை கர்த்தாவை இந்த நாளிலே தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறதான மனக்குழப்பங்களை அகற்றி போடும், மன சோர்வுகளை அகற்றி போடும், வியாதிகளை அகற்றி போடும். ஆண்டவரே சுவாமி, பற்றாக்குறைகள் சந்திக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரை கர்த்தாவை, ஆண்டவரை இந்த நேரத்திலே ஆண்டவரை கர்த்தாவை அப்ப அவர்களுக்கு ஏற்ற காரியங்களை நீர் செய்து ஆண்டவரை கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்ல கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். நாளை நாள் ஆண்டவரை கர்த்தருடைய பந்தியிலே அமர்கிற நாள் ஆண்டவரை கர்த்தாவை முடிந்த அளவு நாங்கள் தேவ சமூகத்திலே கடந்து வந்து இந்த தேவ பந்தியிலே கலந்து கொள்ள கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீர் ஆண்டவரை வழிநடத்தி பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஆட்சேபிக்கிறோம். விசேஷமா இந்த ஜெர்மன் தேசத்திலே இப்பொழுது சில பட்டணங்களில் நோய் தொற்று அதிகரித்து வருவது மூலமாக ஆண்டவரை தடைகள் இருந்தாலும் ஆண்டவரை நீங்கள் தாமே எல்லா தடைகளையும் நீக்கி கர்த்தாவே அற்புதங்களை செய்ய நீர் போதுமானவராக இருக்கிறபடினாலும் கூடான ஓடி தோத்திர தேவ பிள்ளைகளையும் அவர்களுடைய எல்லாவற்றையும் அவருடைய வாகனங்களிலிருந்து ஆண்டவரை அவர்கள் எல்லா போக்கிலும் பலத்திலும் நீரே கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்த போறதற்காய் உமக்கு கூடான கோடி ஸ்தோத்திரம். வியாதியை நான் உள்ளிருந்து அகற்றுவேன், நான் என்னுடைய பரிகாரியாகிய கர்த்தருடைய வசனத்தின்படி தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாம் அகன்று போகும்படியா இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணி நிற்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இதோடு சொல்லுவோம், நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்யமும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.